This video sponsored by Moat. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கையை மீறிய கலவரம். கப்சி பாஜக. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி காரணம்தான். மணிப்பூரில் பழங்குடியினருக்கும் பழங்குடி அல்லாதவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து கடுமையான விமர்சனங்களை மத்திய அரசு எதிர்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாகியுள்ளது. மணிப்பூர் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாவது ஒன்றும் இது முதல் முறை கிடையாது. கடந்த 23 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்றுதான் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியில் மணிப்பூர் வந்திருக்கிறது. மணிப்பூர் அடிப்படையில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மாநிலமாக இருக்கிறது. இருப்பினும் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக பழங்குடியினர் அல்லாதோர்தான் இருக்கிறார்கள். அதாவது மாநிலத்தில் குக்கி, நாகா, ஜோ உள்ளிட்ட பழங்குடி மக்கள் 47%, மெய்தி உள்ளிட்ட பழங்குடியினர் அல்லாத மக்கள் 53% வசித்து வருகிறார்கள். பழங்குடியினரை தவிர மற்றவர்களுக்கு இங்குள்ள மலைப்பகுதிகள் மீது உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் பழங்குடி அல்லாதோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த எதிர்ப்பை பாஜக தனது தேர்தல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அதாவது நிலத்தில் மீது உரிமை கொண்டாட 53% உள்ள மொய்தி மக்கள் தங்களை பழங்குடி சமூகத்தினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனை பாஜக தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது. கோரிக்கை பெரும்பான்மை மக்கள் மத்தியில் வேலை செய்ய தொடங்கியது. 2022ஆம் ஆண்டு அம்மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரேன் சிங் தலைமையிலான பாஜக வெற்றி பெற்றது. பிரேன் சிங் முதலமைச்சரானார். பழங்குடி அல்லது மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்த தொடங்கினர். நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு தொடங்கப்பட்டது. நீதிமன்றமும் இவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலை வழங்கியது. இதுதான் வன்முறையின் தொடக்க புள்ளி. 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கிய வன்முறை இப்பொழுது வரை நீடித்து வருகிறது. காவல்துறையினர் ஆயுத கிடங்கை வன்முறையாளர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் என்று போலீஸ் அசால்ட்டாக சொன்னது. ஆனால் ஆயுதங்களை திரும்ப பெற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. துப்பாக்கி முனையில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். கொலைகள் நடந்தன. மொத்தம் 258 பேர் கொல்லப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என்றும் உயிரிழப்புகள் குறித்து நியாயமான ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் சென்று அம்மாநில மக்களை சந்திக்க வேண்டும், வன்முறை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இப்பொழுது வரை பிரதமர் மணிப்பூருக்கு போகவில்லை. வன்முறையை கட்டுப்படுத்தாதது, பிரதமர் மணிப்பூருக்கு போகாதது உள்ளிட்டவைதான் கடும் விமர்சனங்களாக இருந்து வந்தது. இப்பொழுது மணிப்பூரில் முதல்வர் பிரேம் சிங் பதவி விலகியுள்ளதும் புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டு இருப்பது இந்த விமர்சனங்களை மேலும் தீவிரமாக்கி உள்ளது. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது மத்திய அரசின் தோல்வியை தான் இது காட்டுகிறது என்று எதிர்க்கட்சிகள் பேச தொடங்கியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.